ஏட்டி 2 பேருக்கு கேட்டுக்கிடுங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டேன், 2 பேருக்கு 1000 ரூபாய் மட்டும் தான் வீட்டுல இருந்து சொன்ன மாதிரி. அதுக்குள்ளேயே சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கிடணும், எல்லாம் முடிச்சுக்கிடணும். கடைக்குள்ள போய் எம்மா எனக்கு இந்த ஒண்ணு மட்டும் வாங்கிதான்னு சொன்னா ஒண்ணும் வாங்கி தராம சம்படி வெளியே தள்ளிடுவேன். ஏம்மா கோவப்படாதம்மா, பாத்துக்கலாம். என்னத்த நீ பார்க்க போறா? வா கையில எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் இருக்கலாமா? ஏட்டா அது ஒரு மாசம் சேலவுக்குள்ளதுட்ட. சேலவெல்லாம் பாத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் Dress எடுப்போம். ஏட்டா இன்னைக்கு நல்லா மினிக்கிட்டு எடுப்பியே, நாளைக்கு வந்தது எம்மோ அதை வாங்கித்தா, எம்மோ இதை வாங்கித்தா, திங்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேக்கா. இது உங்க வாயிலான்ட்டு சொல்லும். டாடி அம்மா நீ சேலை தான் எடுக்கணும், அதுவும் 800 ரூபாய்க்குள்ள சேலை தான் எடுக்கணும். நீ ஏட்டா எனக்கு அப்பா கிட்ட இருந்து 1000 ரூபாய் தான வாங்கிருந்தே, 200 ரூபாய் நீ ஆட்டை போடலாம்னு பாக்குறியா? ஏட்டா நான் 800ன்னு சொன்னதட்ட நீ 1000 ரூபாய்க்கு எடுப்பானே, அதுக்கு தான் சொன்னேன். எடுத்து தோல. ஐசி நீ சுடிதார் தான் எடுக்கணும், பேண்ட் சட்டை அங்க போய் ஏதாவது கிழிஞ்சதை எடுத்து போட்டு நிக்க கூடாது, சரியா? ஏம்மா நான் சுடிதார்ல எடுக்க மாட்டேன், நான் சின்ன பிள்ளை தானம்மா, மாடனா போட ஆசைப்படுவேன். கிழிஞ்சது எதையும் எடுக்க கூடாது, உள்ள போய்ப்போம். எம்மா எனக்கு சுடிதார் எடுத்தாமா நல்லா இருக்குமா இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லாமே. இன்னும் ஒரு வருஷத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்ட, அப்ப இருந்து என்னால சேலை வாங்கிட்டு இருக்க முடியாது. சேலை நீ இப்ப சுடிதார் எடுக்க போறியா? சுடிதாரு அங்க போய் சேலைய பாருட்ட. ஏட்டு நீ சுடிதார பாரு. சரிட்ட. சுடிதார்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க? ஏட்டா அந்த ரோஸ் கலரை பாரு. ஏம்மா இது ரொம்ப ஹைட்டா இருக்குமா? ஹைட்டா இருந்தா என்னட்ட செருப்பு போட்டுக்கலாம். செருப்பு போட்டாலும் கீழே தர தரன்னு இழுத்துட்டு அலைவேன், உனக்கு பரவாயில்லையா? வேற எதையா அப்ப சீக்கிரம் பாரு. ஐசு அந்த மஞ்சள் கலர் நல்லா இருக்குலட்ட, அதை எடு. வா சௌரியமா இருக்கல, என்னால எடுக்க முடியாது, மூடிட்டு போட்ட. ஐசு அந்த ரோஸ் கலருக்கு அங்க இருக்கு பாரு, அந்த மஞ்சள் கலர் அதை பாரு. ஏம்மா அது என்னோட பெரிய பிள்ளைகள் போட முடியாதுமா. இது நீ இப்படிதான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு அங்க உள்ள பேண்ட பறக்கு போடுறதுக்கு நீ ஆசைப்படுவா. இந்த கடையில ஒருத்தி நிப்பால ட்ரெஸ் எடுத்துறவள, அவளை கூப்பிட எங்க இருக்கா? ஏம்மா அது எனக்கு லீவு நினைக்கமா. மாட்டுனா பின்னாடி நிக்கதா அப்ப யார்ட்ட? இந்த மழை வரலன்னு நினைச்சேன். அக்கா என் சைஸ்க்கு ஒரு சுடிதார் எடுத்தாங்க அக்கா. உங்க சைஸ் என்ன? ஏட்டா ஓ சைஸ் ஏன்டா வந்து கேக்க பாரு, வளர்ந்த பிள்ளை வந்துட்டடி சொல்லாமா? ஏட்டா ஓ சைஸ் 28 டா. அக்கா 28 சைஸ்க்கு எடுத்து காமிங்க அக்கா. அக்கா எனக்கு சுடிதார் பிடிக்கல, இதெல்லாம் சும்மா எடுத்து தர மாதிரி எடுத்துதாங்க, நான் கொஞ்ச நேரத்துல ஜீன்ஸ் எடுக்க போயிடுவேன், நீங்க இந்த 28 சைஸ் இல்லன்னு சொல்லிருங்க. ஏட்டா அங்க என்ன குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கா? இவ இனி அந்த அக்கா கிட்ட 28 சைஸ் இல்லன்னு சொல்லுவா. இந்த டெக்னிக் நமக்கு தெரியாதா? ஐசு வேண்டாத வேலை ஏதோ பார்க்க கூடாது, 28 சைஸ்ல உள்ள சுடிதாரை எடுத்துட்டு வா. ஏ பிள்ளோ இவளுக்கு 28 சைஸ்ல உள்ள சுடிதார் மட்டும் எடுத்து காமி. அக்கா ப்ளீஸ் எடுக்காத. இது 30, இதுவும் 30 தான். ஏக்கோ கொஞ்சம் தள்ளுங்க, இதுவும் 30 தான். ஏக்கோ எல்லாம் 30 சைஸ் தாக்கா உண்டு, ஆனா பாப்பாக்கு போட்ட கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும். சண்டாளி என்னன்னு சொல்றா பாரு. எங்க பிசினஸ் தான் எங்களுக்கு முக்கியம். எம்மா 30 சைஸ் எனக்கு கரெக்டா இருக்காதுமா, கீழே தூத்துட்டு கிடக்கும். அன்னைக்கு ஒரு பாடாமலி கலர் சுடிதார் எடுத்ததா தெரியுமா, அதுவும் 30 தான், கீழே தரதன்னு எடுத்து பிச்சிட்டு வந்துட்டோம்ல. 30ல உள்ள சைஸ் எல்லாம் என்ன விலைக்கு இருக்கு? இது ஒரு 1500 ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படா இனி எடுத்துற மாட்டா? 1500 அன்னைக்கு ஒரு கடைக்கு போனா 800 ரூபாய்க்கு நல்ல சுடிதாரா இருந்து இங்க இத்து போன மாதிரி இருக்கு, என்ன ரேட் சொல்றீங்க? எங்களோட கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிளாத், இத்து போன ட்ரெஸ்ன்னு சொல்றிய. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எடுக்காதுங்க, அதுக்குன்னு குறை சொல்லக்கூடாது. வாங்க டி நம்ம சேலை எடுக்க போவோம். வந்துட்டேமா. எம்மா அந்த கருப்பு கலர் சேலை நல்லா இருக்கலாமா? கருப்பு கலர்ல ஒண்ணு எடுக்க கூடாது. யா கோயிலுக்கு கருப்பு கலர்ல உடுக்க கூடாது, வேற ஏதாவது கலர் சொல்லு. நல்லா இருக்கத சொன்னா கருப்பு கலரை போடாத, அத போடாத, சேலையா இருக்கு. மாட்டிக்கிட்டா தடியம்மா மாட்டிக்கிட்டா. ஏடா வாய் மூடிட்டு நீ பேரிட்ட. பிள்ளைக்கு கோவம் வருது. ஐசே நீ மூடிட்டு நில்லு. அந்த சோப்பு அழகா இருக்கு. எம்மா அந்த சோப்பு கலர் நல்லா இருக்குல? அந்த சோப்பு கலர் வந்து 2000 வரும்மா. என்னது 2000? ஆமாக்கோ, அந்த கிளாத் தொட்டு பாருங்க கொஞ்சம், அதோட கிளாத் வேல்யூ அதுல புரியும் உங்களுக்கு. ஏட்ட 2 பேரும் 1000 ரூபாய்க்குள்ளது என்ன எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, எதுனாலும் எடுத்துருங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன கலரோ எதுனாலும் எடுத்துருங்க. அம்மா ஏன் இப்படி சொல்லிட்டா? அப்போ 1000 ரூபாய்க்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியாதுன்னு நினைக்கேன். தள்ளிப்போ நான் ட்ரெஸ்ஸை பார்க்கணும். மக்களே உனக்கு அந்த வெள்ளை கலர் சேலை அழகா இருக்கும் மக்கா. அண்ணா கிடக்கலாம் மேல. அவதான் உருட்டுறானா, இவனும் திரும்பி ஆன பார்த்துட்டு நிற்கான். எம்மா அந்த அக்கா சொல்ல மாதிரி இந்த வெள்ளை எனக்கு நல்லா இருக்குமோ? ஒரு வருஷமா விக்காம கிடக்குமா இருக்கும், உன் தலையில கட்டலான்னு பாப்பாவ. மூடிட்டு உனக்கு பிடிச்சதை எடுட்ட.
நல்ல நியாக்கான குடும்பமா இருக்கும் போல. அக்கா கீழே இருக்கல என்ன ரேட் வரும்? இது எல்லாம் 3000 ரூபாய்க்கு வரும்மா. சரி மக்கா, அப்ப இதுல எடு. பாத்துட்டு தானே இருக்கேன். அவ 1000 ரூபாய்க்கு கரெக்டா எடுத்துட்டா. அப்ப நம்ம அம்மா கிட்ட எக்ஸ்ட்ரா ரூபா கேட்டா எடுத்து வந்துருவா. ஜாலி. அக்கா பச்சையில ஒண்ணு, ரோஸ்ல ஒண்ணு, நீலத்துல ஒண்ணு, 3 எண்ணம் பேக் பண்ணுங்க. சரி. இப்ப நல்ல வாயை பழந்து பல்ல காட்டிட்டு நில்லு. ஐசி, நீ இப்படி அக்காளே மாதிரி 1000 ரூபாய்க்கு 3 Dress எதா இருந்தா பாத்து எடுபக்கா. போமாக்கா. சரிமா, இங்க எல்லாம் எடுத்தாச்சுல. நம்ம இப்ப எனக்கு எடுக்க போவோம் வாங்க. 500 ரூபாய்க்கு சேலை தான் இருக்குமா? 500 ரூபாய்க்கு இல்லக்கோ. இருந்தாலும் இவன் 500 ரூபாய்க்கு எனக்குலாம் தர மாட்டான். ஏட்டா ஐசி, இது என்னது? கிழிஞ்ச Dress வந்து பாத்துட்டு நிக்கா. அம்மா, இது இப்ப ஒண்ணு ஜீன்ஸ்மா? ஆமாக்கோ. ஏய் நீ ஆமா ஜால்ரா போட்டு நிக்காத. அம்மா, இவருக்கு இப்படிதானே கிழிச்சு போட்டுட்டு அலையணும்னு ஆசை. சென்னி ரெண்டு பேந்துட்டு பேர வாய் மூடிட்டு நிக்கணும். ஏக்கோ, இந்த ஜீன் எவ்வளவு ரூபாய்க்கு வரும்? இது 600. ஏட்டா இது 600 தானே, இதை எடுக்க. ரூபா கம்மியா இருந்தா கிழிஞ்ச Dress போட்டாலே பியூட்டி. அப்ப ஏன் 3000 ரூபாய்க்கு அங்க ஒரு சுடிதார் எடுத்தப்போ? சுடிதார் கம்மியான ரூபாய்க்கு இருக்கா? அக்கா, அது கொஞ்சம் போவாத துணியை நாங்க ஆஃபர்ல போட்டிருக்கோம்க்கா. அதை நீங்க எடுக்க மாட்டீங்களா? காமிட்ட எடுப்போமா எடுக்கல நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க உள்ள பஜாரியா இருப்பான்னு தெரியலையே. அம்மா, எனக்கு இது ஜீன்ஸ் எடுத்துதாமா. ஏட்டா வாய் மூடி, அங்க ஒரு Dress பாப்போம் வா. அம்மா, என் கூட படிக்க பிள்ளைகள் எல்லாம் இப்படிதாம்மா போட்டிருக்கோம். நீயும் எனக்கு எடுத்துதாமா. ஏட்டா 10 ஆள் உள்ள போற மாதிரி இருக்கட்டா ஃபேண்ட், இதெல்லாம் எடுத்து தர முடியாது. அவன் அடிக்காம எடுத்து கொடுக்காத. எல்லா பிள்ளைகளும் சுடிதார் தான் போடும். அம்மா வாய மூடிட்டி. அம்மா, அவ வேணும்னு சொல்லிட்டு இருக்காமோ, நீ எடுத்துதாமா. மூடிட்டு அங்க வாடி. நாய், இந்த Dress 500 ரூபாய் ரேட்டுக்கா. ஐசு, அது உன் கலருக்கு அழகா இருக்கும். எடுமக்கா. அம்மா, எனக்கு ஜீனி எடுத்துதாமா. ஐசு, நீ மூடிட்டு கிடைச்சதே எடுட்ட. வா சோலி மேல நீ பாரு, அம்மா எனக்கு எடுத்து தருவா. தடியம்மா, ஐசு இன்னைக்கு அடி வாங்குவான்னு நினைக்கேன். சிறையா இருக்கு. Dress எடுக்கவே வந்திருக்க கூடாது. சரி மக்களே, இதுல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு எடுத்துரு நல்ல பிள்ளையா. எதையா ஒண்ணு நீயே சொல்லு, நான்லாம் பார்த்து எடுக்க முடியாது. எது தெரியுமா நல்லா இருக்கு? லாஸ்ட்ல ஒரு அந்த கருநீல கலர் மாதிரி ஒண்ணு கிடக்கல, அதை எடுத்து கொடு. அவ கலருக்கு நல்லா தான் இருக்கும். இனி பாருங்கட்ட, Dress எடுக்க நான் வந்தா கேளுட்ட. நீ வரவே வேண்டாம் ஐசு, உன்னை யார் வர சொன்னா? ஐயோ புகையுது புகையுது. ஏட்டா தடியம்மா, மண்டையில அடிச்சு கீழே உட்கார வச்சிரமதுக. ஏக்கோ, அப்ப அந்த நீல கலரை பேக் பண்ணிருட்டா? சரிம்மா, பேக் பண்ணு. எனக்கு மட்டும் 500 ரூபாய்க்கா? பேண்ட் எடுத்தறலல, எனக்கு ஒரு 3 Dress சேர்த்து எடுத்துதா. ஏம்மா, எடுத்து கொடுக்காத. ஏக்கோ, 500 ரூபாய் Dressல கரெக்ட்டா 2 வைங்க. ஏம்மா, அவ மட்டும் 1000க்கு 3 சேலை எடுத்துர்க்காலாமா? அவளுக்கு 3 Dress இருக்குமாப்பா? எனக்கு அப்ப 3 எடுத்தாமா? ஏக்கோ, 3 Dress வச்சுங்கக்கோ. வீட்டுக்கு வாட்ட உனக்கு இருக்கு. தெரியுமா பாத்தியா, எனக்கு 500 ரூபாய்க்கு, உனக்கு 1000 ரூபாய்க்கு. தூர போயிட்ட சம்மடி தள்ளிடுவேன். சரி சரி, வயிறு எரித்து பேரு, கொஞ்சம் தண்ணி குடி. வாங்கட்ட, பைய வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். அக்கா இந்தாங்க. எவ்வளவு மொத்தமாச்சு? 2500 ரூபாக்கா. டிஸ்கவுண்ட் ஒண்ணும் கிடையாதா? 1000 ரூபாய்க்கு 3 Dress, இதுல உனக்கு டிஸ்கவுண்ட் வேற. அக்கா, நீங்க டிஸ்கவுண்ட்ல கிடந்த Dress எல்லாம் எடுக்கே செஞ்சிய. ஏட்டா வாங்கிட்ட, சிரிக்காம. நிம்மதியா இருக்குட்ட, நல்லபடியா 2500 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம். நீ நிம்மதியா தானே இருப்பா? மூடிட்டு 2 பேருக்குள்ள பையன் 2 பேரும் கையில எடுத்துட்டு வாங்க. போன வழியில அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னா கேட்க கூடாது. கேட்டா என்ன பண்ணுவா? ரொம்ப Dress எடுத்து அந்த கிழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. அம்மா, எனக்கு பசிக்க மாதிரி இருக்கு பதுக்க. அதனால கொஞ்சம் சோறு தான் வாங்கி தருவியா? ஆமாட்ட, உனக்கு இனி நல்லா பசிக்கும், நல்லா பசிக்கும். அம்மா, எனக்கும் பசிக்குமோ? நீ எனக்கு